அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை அன்று முஸ்லிம்கள் சிறப்பிற்குரிய ஜும்மா தொழுகைக்கு ஆயத்தமாகி செல்வார்கள். நல்ல ஆடை அணிந்து செல்வார்கள். நறுமணம் பூசிக்கொண்டு பள்ளிக்கு செல்வார்கள். தொழுகை முடித்த உடனே வேகமாக வெளியேறுவார்கள் என்றெல்லாம் நாம் அறிந்த பகுதிகள். இன்னொன்று, நாம் ரொம்பவும் வெளிக்காட்டி கொள்ளாத ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைய தினம் கிட்டத்தட்ட எல்லா முஸ்லிம் வீடுகளிலும் அசைவம் சமைக்கப்படும். பிரியாணி முதல் கொண்டு அசைவ உணவுகள் வெள்ளிக்கிழமையினுடைய சிறப்பு உணவாக முஸ்லிம்கள் கடைபிடித்து வருகிறார்கள். ஆனால் மார்க்கம் அப்படி சொல்லலை. வெள்ளிக்கிழமை பிரியாணி சாப்பிட்ணும், கறி சாப்பிட்ணும், சாம்பார் சாப்பிட்றது ஹராம் அப்படின்லாம் மார்க்கம் சொல்லலை. இருந்தாலும் நாம் வெள்ளிக்கிழமையை சிறப்பு உணவு தயாரித்து நாம் உண்ணுகிறோம். ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை என்று நாம் செய்யக்கூடிய அற்புதமான அமல்கள் இருக்கிறது. அதை சாதாரணமாக விட்டுவிடுகிறோம். எப்படி அசைவ உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த கடையில் கறி வாங்கினா டேஸ்ட்டாக இருக்கும் என்று மனைவியிடத்தில் சொல்லி இப்படி செய் அப்படி செய் என்று சொல்லுகிறக்கூடிய நாம், இந்த வெள்ளிக்கிழமை இலகுவாக செய்யக்கூடிய சிறப்பான அமலை மார்க்கம் அறிவித்து தருகிறது. அதில் ஒன்று தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் என் மீது நீங்கள் அதிகமாக சலவாத்து சொல்லுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்ற சலவாத்தை இன்றைய தினம் அதிகமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் நிறைய அருள்களை அல்லாஹ் வழங்குகிறான் என்ற நற்செய்தி நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. நல்லா சாப்பிடுங்க. ஜும்மா தொழுகைக்கு முன்கூட்டிய பள்ளிவாசலுக்கு போங்க. இந்த சலவாத் என்னும் அமலை மறந்து விடாதீர்கள். புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக.